கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செம்மையான ரெசிபி தான் 1 குக்கர் ரைஸ் சாதம். என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஸோ குக்கரில் ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் அண்ட் தென் கொஞ்சமாக காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை குச்சியோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் காஞ்ச மிளகா நல்லா வறுத்து அதையும் கிரைண்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இதுக்கு மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, அதுக்கப்புறமா ஹாஃப்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் குட்டி லெமன் சைஸ் புளியை ஆல்ரெடி சோப் பண்ணி வச்சிருக்கேன். அதை கரைச்சி தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து 1 கப் அரிசி பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3.5 வாட்டர் ரேஷியோவில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்டர் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸையும் தூவி லிட்டை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்பா, ஒரு கமன்னு ஒரு அல்டிமேட்டான ரசம் சாதம் ரெடி. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், டேக் கேர்.